ஓகே, இந்த அவுட்பிரீடிங் டிவைசஸில் hermaphrodite flowers அப்படின்னா the flowers which having both male and female reproductive organ. ஓகே, ஒரு சேம் ஃப்ளவர்லேயே மேல் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் தட் இஸ் கைனேஷியம், ஆண்ட்ரேஷியம் அண்ட் கைனேஷியம் வந்து சேம் ஃப்ளவரில் இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ஹெர்மாஃப்ராடைட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்மாஃப்ராடைட் ஃப்ளவர்ஸ். ஓகே, தென் pollen pistil interaction. Pollination does not guarantee the transfer of the right type of pollen. Pollination நடக்கும்போது வந்து ரைட் டைப் ஆஃப் pollen மட்டும்தான் அந்த ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்னு இல்லை. Often pollen of the wrong type either from other species or from the same plants also land on the stigma. Sometimes அதர் ஸ்பீஷீஸில் உள்ள ராங் டைப் pollen வந்து அந்த ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அந்த சேம் ஸ்பீஷீஸோட pollenம் வந்து அந்த ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் பண்ணலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. The pistil has the ability to recognize the pollen. Pistil வந்து recognize பண்ணும் whether it is a right type pollen or wrong type pollen அப்படின்னு இந்த பிஸ்டில் வந்து ரெகனைஸ் பண்ணும். ரெகனைஸ்னால் ஐடென்டிஃபை பண்ணும். அது வந்து ரைட் டைப் போடலாம் இல்லைன்னா ராங் டைப் போடலாம் அப்படின்னு அது வந்து ரெகனைஸ் பண்ணும். இஃப் இட் இஸ் ஆஃப் த ரைட் டைப் த பிஸ்டில் அக்செப்ட்ஸ் த pollen அண்ட் ப்ரொமோட்ஸ் போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ். இஃப் அந்த pollen வந்து ரைட் டைப்பாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணி இட் வில் ப்ரொமோட் த போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ் that leads to fertilization. அது வந்து ரைட் டைப் pollen இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணி ஃபர்டிலைசேஷனை ப்ரொமோட் பண்ணும். இஃப் த pollen is of wrong type, the pistil rejects the pollen by preventing the pollen germination on the stigma or the pollen tube growth in the style. ஓகே, இஃப் அது வந்து ராங் டைப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த pollen germination ஸ்டிக்மாவில் வந்து pollen germinate ஆகும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இன்னொன்று வந்து pollen tube growth in the ஸ்டைலில் pollen tube grow ஆகிறத வந்து ரிஜெக்ட் பண்ணும், ப்ரிவென்ட் பண்ணும். The ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of a continuous dialogue between pollen grain and the pistil. ஸோ pistil and pollen grain இதுக்கு இடையில் வந்து ஒரு டயலாக் நடக்கும். அது எப்படின்னா அந்த டயலாக்னா acceptance or rejection of the pollen. அது வந்து ரைட் டைப் pollenனா இல்லைன்னா ராங் டைப் pollenனா அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுறது தான் அந்த டயலாக் அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் டயலாக் இஸ் மீடியேட்டட் பை கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த pollen இன்ட்ராக்டிங் வித் தோஸ் ஆஃப் த pistil. ஸோ திஸ் டயலாக், இந்த டயலாக் வந்து மீடியேட் பண்ணுறது வந்து இந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் தட் present in the pollen interacting with those of the pistil. ஓகே, தட் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து போலனில் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸை வச்சு அது வந்து கண்டுபிடிக்கும் இது வந்து ரைட் டைப் போலனா இல்லைன்னா ராங் டைப் போலனா அப்படின்னு கண்டுபிடிக்கும். And it is only in recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to the recognition followed by acceptance or rejection. இந்த ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து பாட்டனிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டயலாக் ஆர் அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னா அது வந்து ரெகனைஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அது வந்து ரைட் டைப் போடலாம் ராங் டைப் போடலாம் அப்படின்னு அந்த பிஸ்டில் வந்து ரெகனைஸ் பண்ணுறது தான் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன். அது வந்து அந்த pollen வந்து இஃப் ரைட் டைப் pollen இருந்தால் அக்செப்ட் பண்ணும், ராங் டைப் pollen இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். அதான் அந்த இன்ட்ராக்ஷன். As mentioned earlier, following compatible pollination, the pollen grains germinates on the stigma to produce a pollen tube through one of the jumpers. Okay, compatible pollination na right type pollen வந்து ஸ்டிக்மாவில் லேண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து compatible pollination. ஸோ இஃப் அந்த ரைட் டைப் pollen வந்து ஒன்ஸ் அந்த ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் ஆன உடனே pollen டியூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும்.
இது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். as we learned before, இந்த pollen tube வந்து germ pores வழியாக grow ஆகும் into the style. The content of the pollen grainோட content அப்படின்னா அதில் வந்து pollen grainல vegetative cell and generative cell இருக்கும். ஸோ அந்த generative cellல இருக்கிற அந்த அந்த gametes, generative cell வந்து 2 gametesை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த gametes வந்து மேல் gamete, அந்த மேல் gamete வந்து தான் வந்து content of the pollen grain. அது வந்து pollen tube வழியாக மூவ் ஆகும். Pollen tube grows through the tissues of the stigma. ஸோ அந்த pollen tube வந்து ஸ்டிக்மாவில் முதல்ல வந்து க்ரோ ஆகும். அடுத்து வந்து that enters into the style and then it reaches to the ovary. At last அது வந்து ஓவரியில் வந்து ரீச் ஆகுது. You would recall that in some plants pollen grains are shed at 2-celled condition. ஸோ 2-celled கண்டிஷனில் தான் இந்த pollen grains வந்து ஷெட் ஆகும் மீன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த 2 செல் என்னென்னா a vegetative cell and a generative cell. ஸோ in such plants the generative cell divides and forms the 2 male gametes during the growth of pollen tube in the stigma. ஸோ ஸ்டிக்மாவில் pollen tube வந்து க்ரோ ஆகும்போது அந்த ஜென்ரேட்டிவ் செல் வந்து 2ஆக டிவைடு, ஜென்ரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்ஸை அதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். In plants which shed pollen in the 3-celled condition. So in the case of 3-celled condition plants, pollen tubes வந்து carry the 2 male gametes from the beginning. So beginningல வந்து the pollen tube carries 2 male gametes அதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டியூப்லேயே 2 male gametes ஃபார்ம் ஆகிருக்கும் at the beginning. Pollen tube after reaching the ovary enters the ovule through the micropyle and then enters one of the synergids through the filiform apparatus. ஸோ இந்த pollen tube அப்படியே வரும். அந்த pollen tubeல வந்து அந்த 2 மேல் கேமெட்ஸும் இருக்குது. ஸோ அது அப்படியே அது வந்து அப்படியே மூவ் ஆகி ஓவியூலில் என்டர் ஆகும். ஓவியூலில் அந்த எம்ப்ரியோ சாக்கில் வந்து என்டர் ஆகும். ஸோ அந்த எம்ப்ரியோ சாக்கில் வந்து என்ன இருக்குன்னா சினர்ஜிட்ஸ் அண்ட் ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ். ஸோ ஃபிலிஃபார்ம் அப்பரேட்டஸ் வந்து அதை கெய்ட் பண்ணும். அந்த pollen tube வந்து சினர்ஜிட்ஸ் வழியாக எம்ப்ரியோவில் வந்து என்டர் ஆகுது. pollen tube என்டர் ஆகும். Many recent studies have shown that filiform apparatus present in the micropylar part of the synergids gates the entry of pollen tube. This filiform apparatus தான் வந்து கேட் பண்ணும். இந்த pollen tube வந்து எம்ப்ரியோ சாக்குள்ளாடி வந்து என்டர் ஆகுறதுக்கு இந்த synergids வந்து இந்த filiform apparatus ஹெல்ப் பண்ணும். pollen tube எப்படி என்டர் ஆகும்னா through these synergids. All these events from the pollen deposition on the stigma until the pollen tubes enter the ovule are together referred to as pollen pistil interaction. So from pollen deposition on the stigmaல வந்து pollen deposit ஆகுறதுலேருந்து அது வந்து அந்த ஓவியூலுக்குள்ளே என்டர் ஆகிறது வரை உள்ள அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம pollen pistil interaction அப்படின்னு சொல்லுவோம். As pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. So this pollen pistil interaction is a dynamic process. Dynamic process na 2 process அப்படின்னு அர்த்தம். Double process, 2 process involving pollen recognition. முதல்ல வந்து recognize பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட் டைப்பை ராங் டைப்பானு ரெகக்னைஸ் பண்ணணும். அண்ட் that followed by promotion or inhibition of the pollen. pollen வந்து இன்ஹிபிட் பண்ணவோ அது ப்ரொமோட் பண்ணவோ செய்யும். The knowledge gained in this area would help the plant breeder in manipulating pollen pistil interaction even in incompatible pollinations to get desired hybrids. Desired hybrids கிடைக்கிறதுக்கு அது டிசைடு ஹைப்ரிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்காக இந்த
plant breeders means agriculture பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த நாலேஜ் பாலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷனோட அந்த நாலேஜ் வந்து டிசைட் ஹைப்ரிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுது அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு. ஈவன் இன் இன்கம்பேட்டபிள் பாலினேஷன் ராங் டைப்பாக இருந்தாலும் அந்த டிசைடு ஹைப்ரிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. யூ கேன் ஈஸிலி ஸ்டடி pollen germination by dusting some pollen from flowers such as chickpea, crotalaria, balsam and vinca on a glass slide containing a drop of sugar solution. After about 15 to 30 minutes, observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tubes coming out of the pollen grains. So in the crotalaria, balsam and vinca, in the plants oda pollen grains வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்லைடில் வைக்கணும். ஸ்லைடில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ட்ராப் சுகர் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். ஆஃப்டர் அபவுட் 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அதை நம்ம வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பாலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியும். As you shall learn in the chapter on plant breeding, chapter 9, a breeder is interested in crossing different species and often genera to combine desirable characters to produce commercially superior varieties. So ஒரு breeder வந்து breederனா like இந்த agriculture the farmers இவங்க எல்லாம், ஸோ agriculture scientist அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they are interested in crossing different species cross பண்ணுவாங்க. ஸோ க்ராஸ் பண்ணால் நமக்கு வந்து வெரைட்டிஸ் different varieties of plants கிடைக்கும். ஸோ அவங்க வந்து இதை வந்து க்ராஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா for getting the superior varieties, to combine desirable characters to produce commercially superior varieties. Desirable characters cross பண்ணுவாங்க so that we will get superior varieties of plants. Artificial hybridization is one of the major approaches of crop improvement program. So artificial hybridization இந்த crossing. ஸோ ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது, நேச்சுரலில் ஹியூமன் வந்து அதை வந்து க்ராஸ் பண்ணுறது தான் artificial hybridization. So in such crossing experiments, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination. So desired pollen grains மட்டும்தான் பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த crop improvement ப்ரோக்ராமில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டிக்மா இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கண்டாமினேஷன். ஸ்டிக்மா வந்து கண்டாமினேட் ஆகிறதுலேருந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னா ஃப்ரம் அன்வாண்டட் pollen வந்து அதில் வந்து லேண்ட் ஆகக்கூடாது. This is achieved by emasculation and bagging techniques. This emasculation na cutting of anthers கட் பண்ணுறது தான் emasculation. and bagging techniques means அந்த ஆந்தரை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்டலை வந்து பேக் பண்ணணும், கவர் பண்ணணும். that is bagging techniques. If the female parent bears bisexual flowers, removal of anthers from the flower bud before the anther dehisces using a pair of forceps is necessary. Okay, if the female parent வந்து bisexual இருந்துச்சுன்னா, bisexual means anther and pistil ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ளவரில் இருக்குன்னா we have to remove this anther வந்து ரிமூவ் பண்ணணும். and we have to protect the pistil from contamination. கண்டாமினேட் ஆகிறதுலேருந்து நம்ம வந்து அந்த பிஸ்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். This step is referred to as emasculation. Emasculation is cutting off, removal of anthers from the bisexual flower. Emasculated flowers have to be covered with a bag of suitable size. So these emasculated flowers வந்து ஒரு suitable sizeல இருக்கிற ஒரு பேக் வச்சு கவர் பண்ணணும். generally made up of butter paper. so அந்த பேக் வந்து எதனால் மேடாக இருக்கணும்னா butter paper and to prevent contamination of the stigma with unwanted pollen. so unwanted pollens வந்து அந்த ஸ்டிக்மாவில் வந்து லேண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்டிக்மாவை வந்து கவர் பண்ணணும்.
This process is called bagging. When the stigma of bagged flower attains receptivity, mature pollen grains collected from anthers of the male parent are dusted on the stigma. So when அந்த ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரிசப்டிவிட்டி அட்டைன்ஸ் அது வந்து ரிசப்டிவிட்டி அட்டைன் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அந்த ஒரு மேல் பேரண்ட்லேருந்து எடுத்த ஆந்தரை வந்து அந்த சூட்டபிள் பாலன் கிரெயினை வந்து நம்ம வந்து டஸ்ட் பண்ணணும்னா அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ளார்ஸ் ஆர் ரீபேக்ட், தென் அதை வந்து ரீபேக் பண்ணணும். அண்ட் ஃப்ரூட்ஸ் அலவுட் டு டெவலப், தென் அது வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். If the female parent produces unisexual flowers, there is no need for emasculation. So unisexual flower இருந்தால் emasculation தேவையில்லை, ஏன்னா pistil மட்டும்தான் இருக்கும். The female flower buds are bagged before the flowers open. ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதில் வந்து பேக் பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ளார்ஸ் வந்து அதில் வந்து மேல் ஆர் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும்தான் இருக்கும் யூனிசெக்ஷுவல் ஃப்ளாரில். ஸோ த ஃபீமேல் ஃப்ளாரில் பட்ஸ் ஆர் பேக்டு பிஃபோர் த ஃப்ளார்ஸ் ஓப்பன். ஃப்ளார்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேக் பண்ணலாம் இன் ஃபீமேல் ஃப்ளார்ஸ். When the stigma becomes receptive, pollination is carried out using the desired pollen and the flower rebagged. Okay, when stigma வந்து மெச்சூர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து pollen grains அதில் வந்து டஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். And then the flower is rebagged. Then double fertilization. After entering one of the synergids, the pollen tube releases the two male gametes into the cytoplasm of the synergids. Okay, after entering one of the synergids, so these pollen tube வந்து அந்த filiform apparatus வந்து gate பண்ணும், so that it will enter into the embryo sac through the synergids. And அந்த synergidsல வந்து அது வந்து அந்த pollen அந்த கேமெட்ஸை வந்து அந்த டூ மெயில் கேமெட்ஸை அது வந்து ரிலீஸ் பண்ணும், அந்த பாலன் டியூப் ரிலீஸ் பண்ணும். ஒன் ஆஃப் த மெயில் கேமெட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் எ எக் செல். ஒன் ஆஃப் த மெயில் கேமெட்ஸ், ரெண்டு மெயில் கேமெட்ஸ் இருக்குது, டூ மெயில் கேமெட்ஸ் ஆர் தேர். ஸோ ஒன் மெயில் கேமெட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த எக் செல். எக் செல்லில் வந்து ஒன்று வந்து மூவ் ஆகும், இன்னொன்று வந்து அண்ட் ஃபியூசஸ் வித் தட் எக் செல். எக் செல்லில் வந்து அது வந்து ஃபியூஸ் ஆகும் with its nucleus, thus completing syngamy. So if அந்த male gamete, one male gamete வந்து egg cell வந்து fuse ஆச்சுன்னா அதோட நியூக்ளியஸ் egg cellோட நியூக்ளியஸில் fuse ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து syngamy அப்படின்னு அந்த ப்ராசஸ் வந்து syngamy தான் அந்த ப்ராசஸ். The fusion of male gamete and the egg cell is known as syngamy. This results in the formation of diploid cell. ஸோ அதில் வந்து டிப்ளாய்டு செல் வந்து ஃபார்ம் ஆகும், ஏன்னா எக் வந்து ஹேப்ளாய்டு. ஸோ திஸ் மேல் கேமெட் இஸ் ஹேப்ளாய்டு, டூ ஹேப்ளாய்டு வந்து டிப்ளாய்டாக மாறும். அண்ட் இட் வில் ஃபார்ம் சைகோட். The other male gamete moves towards the two polar nuclei located in the central cell and fuses with them to produce a triploid primary endosperm nucleus. Okay, the other male gamete வந்து எங்கே மூவ் ஆகும்னா அந்த டூ போலார் நியூக்ளியில் வந்து மூவ் ஆகும். சென்ட்ரல் செல்லில் வந்து போய் அது வந்து ஃபியூஸ் ஆகும், அந்த டூ போலார் நியூக்ளியில் வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ டூ போலார் நியூக்ளியனா தே ஆர் ஹேப்ளாய்டு. த டூ போலார் நியூக்ளி ஆர் ஹேப்ளாய்டு. ஸோ இந்த செல் இந்த மேல் கேமெட்டு வந்து ஹேப்ளாய்டு. ஸோ தே ஃபார்ம்ஸ் triploid. They produce triploid primary endosperm nucleus. So now that nucleus is known as triploid primary endosperm nucleus, as this involves the fusion of three haploid nuclei. So three haploid nuclei வந்து fuse ஆகுது, அதனால அதை வந்து triple fusion அப்படின்னு சொல்லுவாங்க. Since two types of fusion, syngamy and triple fusion, takes place in an embryo sac, the phenomenon is termed double fertilization.
ஸோ ரெண்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஒன்று வந்து சிங்கமி, இன்னொன்று வந்து ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ சிங்கமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஆர் known as double fertilization and even unique to flowering plants. எல்லா flowering plantsலுமே இது நடக்கும். அதனால it is unique for all flowering plants. The central cell after triple fusion becomes primary endosperm cell. So after triple fusion அந்த central cell வந்து primary endosperm cell அப்படினு சொல்லுவோம் and develops into endosperm. So these primary endosperm cell வந்து endosperm develop ஆகும் while the zygote develops into an embryo. Zygote வந்து embryo-வா develop ஆகும். இது வந்து என்னன்னா fertilized embryo sac showing zygote and primary endosperm nucleus. So zygote and primary endosperm nucleus இதுல தெரியும். இதான் வந்து embryo sac, fertilized embryo sac. அதில் வந்து இங்கே ரெண்டு degenerating synergids இருக்கு. இது வந்து zygote 2n நம்பரில் இருக்கும், diploid zygote. And primary endosperm cell இது வந்து primary endosperm cell. And இது வந்து primary endosperm nucleus. It is triploid. And degenerating antipodals வந்து degenerate ஆகிடும். Degenerateனா destroy ஆகிடும். Then post fertilization structure and events. Following double fertilization events of endosperm and embryo development, maturation of ovule into seed and ovary into fruit are collectively termed as post fertilization events. So after double fertilization அப்புறம் வந்து இந்த ஓவியல் வந்து சீடாக கன்வெர்ட் ஆகும், ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். they are collectively termed as, அதுதான் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சுது, டபுள் ஃபெர்டிலைசேஷன் அங்கே வந்து இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷனில் சிங்கமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் வந்து நடந்தாச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் தான் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவியல் சீடாக கன்வெர்ட் ஆகும், ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். தீஸ் ஆர் கலெக்டிவ்லி டேர்ம்ட் அஸ் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். அண்ட் first one is endosperm. Endosperm development precedes embryo development. So embryo develop ஆகிறதுக்கு முன்னாடியே endosperm develop ஆகும். ஏன் endosperm அப்படி develop ஆகுதுன்னா, they provide nourishment to this embryo. embryoவுக்கு nourishment கொடுக்கணும்னா endosperm develop ஆகணும். And this endosperm is the food for embryo. So embryo develop ஆகிறதுக்கு முன்னாடியே endosperm develop ஆகும். The primary endosperm cell divides repeatedly. This primary endosperm cell, இது வந்து primary endosperm cell. So this primary endosperm cell divides repeatedly. என்ன divisionனா mitotic division. So mitotic division நடந்து forms a triploid endosperm tissue. ஒரு triploid endosperm tissues form பண்ணும். That is triploid. The cells of this tissue are filled with reserve food materials. So இந்த cells வந்து ஃபுல்லாகவே reserve food materialஸாக இருக்கும் and are used for nutrition for the developing embryo. So developing embryoவுக்கு அது வந்து nutrition provide பண்ணுது. In the most common type of endosperm development, the primary endosperm nucleus undergoes successive nuclear division to give rise to free nuclei. Okay, இந்த primary endosperm nucleusல என்ன நடக்கும்னா successive nuclear division நடக்கும். So they gives rise to free nuclei. So nuclear division மட்டும் தான் அங்கே நடக்கும், cellular division நடக்காது. So அது வந்து free nucleate conditionல இருக்கும். This stage of endosperm development is called free nuclear endosperm. So this stage, in the free nuclear condition இருக்கிற அந்த stage தான் free nuclear endosperm அப்படின்னு சொல்லுவோம். Subsequently, cell wall formation occurs and the endosperm becomes cellular. Subsequentlyனா அதுக்கப்புறம் தான் வந்து cell wall form ஆகும் and endosperm வந்து cellular-ஆக form ஆகும். இதில் வந்து நியூக்ளியேட் கண்டிஷனில் இருந்தது, இப்போ வந்து செல்லுலராக வந்து கன்வெர்ட் ஆகியாச்சு. The number of free nuclei formed before cellularization varies greatly. Number of free nuclei formed before cellularization வந்து
ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் வந்து வேரியாக இருக்கும். The coconut water from tender coconut that you are familiar with is nothing but free nuclear endosperm. So this coconut water வந்து free nuclear endosperm தான், made up of thousands of nuclei, and the surrounding white kernel is, அந்த white பார்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா cellular endosperm அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ் ஃபார்ம் ஆயாச்சு. அந்த வாட்டர் கோகனட் வாட்டர்னா அது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். திஸ் இஸ் த செல்லுலர் எண்டோஸ்பெர்ம். ஸோ அந்த நியூக்ளியஸில் எல்லாமே செல்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். Endosperm may either be completely consumed by the developing embryo, example pea, groundnut and beans. இதில் எல்லாமே எண்டோஸ்பெர்ம் வந்து அது க்ரோத்துக்காண்டி கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணும். பிஃபோர் சீட் மெச்சுரேஷன், சீட் வந்து மெச்சூர் ஆகுதுக்கு முன்னாடியே இந்த எண்டோஸ்பெர்மை வந்து ஃபுல்லாக அது கன்சியூம் பண்ணும் ஃபார் இட்ஸ் க்ரோத். ஆர் இட் மே பர்சிஸ்ட் இன் த மெச்சூர் சீட். இன் சம் சீட்ஸில் வந்து இது வந்து பர்சிஸ்டாக இருக்கும், எப்போவுமே இருக்கும். எக்ஸாம்பிள் கேஸ்டர் அண்ட் கோகனட். அண்ட் பி யூஸ்ட் அப் டியூரிங் சீட் ஜெர்மினேஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ணும். இந்த நியூட்ரியன்ஸை இந்த எண்டோஸ்பெர்மை வந்து சீட் ஜெர்மினேட் ஆகும்போது வந்து இது வந்து யூஸ் பண்ணும். ஸ்பிளிட் ஓப்பன் சம் சீட்ஸ் ஆஃப் கேஸ்டர், peas, beans, groundnut, fruit of coconut and look for the endosperm in each case. இந்த கேஸில் எல்லாம் இந்த கேஸ்டர், பீஸ், பீன்ஸ், கிரவுண்ட்நட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எண்டோஸ்பெர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் வெதர் த எண்டோஸ்பெர்ம் இஸ் பெர்சிஸ்டன்ட் இன் செரில்ஸ். செரில்ஸில் வந்து எண்டோஸ்பெர்ம் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குமா? பெர்சிஸ்டன்ட் மீன்ஸ் ஃபார் அதோட லைஃப் ஃபுல்லாக வந்து இருக்குமா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. வீட், ரைஸ் அண்ட் மேஸ். வீட், ரைஸ் அண்ட் மேஸில் எண்டோஸ்பெர்ம் இஸ் பெர்சிஸ்டன்ட். எஸ், வீட், ரைஸ் அண்ட் மேஸில் எண்டோஸ்பெர்ம் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கும்.